பைசன் படம். அந்த படத்துடைய திரை விமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பைசன் படம் மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ் விக்ரம் நடிச்ச படம் தான் பைசன். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் என்ன பேசுது? பொதுவாகவே மாரி செல்வராஜ் படம்னா சாதி அரசியல் பேசக்கூடிய படமா இருக்கும், சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான படமா இருக்கும், சாதியை வச்சுதான் அவர் படம் பண்ணுவாரு, சாதி இல்லாம அவர் வேற ஜானர் பண்ண மாட்டாரு, ஒரே டெம்ப்ளேட் படமா பண்றாரு அப்படின்ற விமர்சனங்கள் பொதுவாகவே அவர் சார்ந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய இயக்குநர்களே வைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த பைசன் படம் என்னதான் பேசுது? இது பேசக்கூடிய அரசியல் என்ன? இது எந்த மாதிரியான தாக்கத்தை இந்த சொசைட்டில ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே மாரி செல்வராஜ் அவருடைய முதல் படத்துல தொடங்கி மாமன்னன், வாழைன்னு அவருடைய எல்லா படங்கள்லயுமே சாதி அந்த அடக்குமுறைக்கு ஆளானவங்க, இன்னொரு பக்கம் சாதியை அடக்குமுறை செய்யக்கூடியவங்க, இந்த ரெண்டு தரப்பை அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை படமா காமிச்சிருப்பாரு. ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு ஜானர்ல தான் இருந்திருக்கு. ஒடுக்குமுறை, அதுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களுடைய நிலை, இதை காமிச்சாலுமே கூட இது உள்ள ஒரு அரசியல், அதாவது ஒரே டெம்ப்ளேட்ல இல்லாம ஒவ்வொரு திரைக்கதையுமே வேற டிஃபரன்ஸா இருக்கும். இது நம்ம மாரி செல்வராஜ் படங்கள் தொடர்ச்சியா பாக்குறோம். குறிப்பா மாரி செல்வராஜோடைய முதல் படம் பரியேறும் பெருமாள். அந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்னன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்க. அதாவது ஒரு காலேஜுக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வை மையப்படுத்தி எடுத்திருப்பாரு. அடுத்தது இப்போ கர்ணன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, தனுஷ் அந்த படம் எப்படி இருக்கும்னா, ஒரு காவல்துறை அடக்குமுறை, அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியினர் மீது காவல்துறை எந்த மாதிரியான அத்துமீறல் நடத்துறாங்க, அதை தாண்டி ஒருத்தன் எப்படி போராடி ஒரு இராணுவ வீரனா வரான் அப்படின்றதையும் பேசியிருப்பாங்க. அதே போல வாழை படத்துல ஒரு வாழை தோப்புல வேலை செய்யக்கூடிய ரெண்டு சிறுவர்களுடைய படத்தை மையமா வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. மாமன்னன் படம் ஒரே ஊருக்குள்ள வாழக்கூடிய ஒரு சமூகம், இன்னொரு சமூகம், அதுல ஒருத்தர் தாழ்த்தப்பட்ட சமூகமா இருந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலுமே கூட அந்த உயர் சமூகமா கருதப்படுறவங்களுக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருக்கணும், அவங்க முன்னாடி சேர் போட்டு உட்காரக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புலாம் இருக்குன்றத படமா காமிச்சிருந்தாங்க. இந்த பைசன் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா, தென் மாவட்டங்கள்ல நடக்கிற சாதிய கலவரங்களை மைய கருவா எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமூகங்கள் காட்டப்படுது. அந்த ரெண்டு சமூகங்களோட பேரும் குறிப்பிடப்படலை. இதுல ஒரு சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கு, அந்த சமூகத்தினுடைய தலைவரா அமீர் காட்டப்படுறாரு. இன்னொரு சமூகம் கொஞ்சம் சாதி தற்பெருமை பேசக்கூடிய சமூகமா இருக்கு, அதுல லால் அந்த சாதியினுடைய தலைவரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை, ஒரு பகை உருவாகுது. எப்படி உருவாகுதுன்னா, அமீர் ஒரு ஏலம்க்கு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. இவர் தாழ்த்தப்பட்ட சாதின்றதுனால அங்க அவரை சேர்க்கல. இவர் அங்க போய் பேசணும்னா அங்க இருக்கக்கூடிய இந்த உயர் சாதியினர்களுக்கு ஒரு கோபம் வருது, இவனா நம்ம முன்னாடியே குரல் கொடுத்து பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்க கிளம்பி போயிடுறாரு அமீர். அங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது லால் சமூகத்தினுடைய தலைவரா இருக்காரு, அவரோட தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் கேள்வி கேட்கும்போது ஒரு சண்டை எடுத்து ரெண்டு பேரும் கை கலப்புல இவர் அடிச்சு அமீர் அடிச்சு கொண்டுறாரு, செத்து போயிடுறாங்க. இது இந்த ரெண்டு தனிநபர் சண்டையா இல்லாம அந்த சமூகத்தின் சண்டையா மாறுது. இந்த சாதி சண்டை எப்படி உருவாது பாத்தீங்களா? என் முன்னாடி குரலை வசதி பேசக்கூடாது, என் முன்னாடி நெஞ்சு நிமித்தி நடக்கக்கூடாது, நீ நான் இருக்கும்போது கோயில சாமி கும்பிடக்கூடாது, நான் நடக்கிற அந்த தெருவில் நடக்கக்கூடாது, இப்படித்தானே சாதி சண்டைகள் உருவாகும். இப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். இது ரெண்டு தனி நபர்களுக்கான சண்டையா இல்லாம ஒரு சாதி சண்டையா மாறுது. இப்படின்னு ஒருத்தன் சொல்லும் போது இவன் நான் அப்படித்தான்டா பண்ணுவேன் அப்படின்னு வரும்போது இவனும் வன்முறையை கையில் எடுக்கிறான், அவனும் வன்முறையை கையில் எடுக்கிறான். அப்ப ரெண்டுமே சேர்ந்து ஒரு சாதிய முதலா மாறுது. மாரி செல்வராஜ் இதைதான் ஒரு மைய கருவாய் எடுத்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்த ஒரு பையன், அவர் தான் துருவ் விக்ரம் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. துருவ் விக்ரமுடைய அப்பா பசுபதி பண்ணியிருக்காரு. இந்த சமூகத்துல பிறந்த இந்த பையன் அவங்க அப்பா எப்படி பாதுகாக்கிறாரு, வெளியில போனாலே கலவரம் ஆகுது, வேற சாதிக்காரங்க கிட்ட பேசினாலே பிரச்சனை ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல அவங்க வாழ்றாங்க. அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்கு, கபடியில பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு. அப்ப அவன் அதுக்காக முயற்சி பண்றதுக்கு அவங்க அப்பாவே தடையா இருக்காரு. ஏன்னா இந்த சொந்த ஊருக்குள்ளே விளையாட விட மாட்டாங்க, சொந்த சாதிக்காரனே சப்போர்ட் பண்ண மாட்டான். அப்ப இது உள்ள ஒரு உள்ள அரசியல் இருக்கு. பசுபதியோட கேரக்டர் ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பையனை வெளியில பிரச்சனைகள்லாம் இல்லாம எப்படி அவனை வளர்த்து மேல கொண்டு போறது அப்படின்னு ஒரு சாதாரண மனநிலையிலிருந்து சிந்திப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு அப்பா ரொம்ப நேச்சுரலா திருநெல்வேலிக்காரனாவே வாழ்ந்து நடிச்சிருக்காரு பசுபதி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் துருவ் விக்ரம் எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. எக்ஸ்ட்ராடனரிக்கு மேல ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம விக்ரம் தெரியும், விக்ரம் 8 அடி பாய சொன்னா 16 அடி பாய்வாரு, அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு நடிகர். அப்போ அவரோட பையன் 16 அடி பாய சொன்னா 32 அடி பாய்ஞ்சிருக்காரு. அவ்வளவு ஒரு மெனக்கடல் அந்த படத்துல தெரியுது. இந்த படத்துக்கு அப்புறமா துருவ் விக்ரமுக்கு ஒரு
பெரிய பெரிய ஃபேன் பேஸே கிடைக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் கரெக்டா அவரை வந்து யூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு கபடி வீரனாவே மாறிட்டாரு. இந்த படத்தை பார்த்தோன்னா துருவ் விக்ரம் மாதிரியே தெரியல, துருவ்னே சொல்லலாம். கரெக்டா அந்த கபடி வீரன் மாதிரியே அவருடைய பாடி, அப்புறமா அதோட பர்ஃபார்மன்ஸு, அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே வந்து ஒரு ஆக்டிங்ல மிரட்டிட்டாரு. இந்த படத்துல எது ரொம்ப நல்ல விஷயம்னா, அமீர் லால் இந்த 2 சாதி தலைவர்களா இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பகை இருக்கு. ஆனா இது 2 பேரும் தவறா காட்டல. 2 பேருமே வந்து அவங்கவுங்க சாதிகள்ல மதிக்கக்கூடிய ஒரு தலைவர்களா காமிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தருக்கு வந்து சாதி பெருமை பேசக்கூடிய ஒரு குணம் இருக்கு. அந்த அவரே ஒரு டைலாக்ல சொல்லுவாரு, எனக்குள்ள எப்போ இந்த விஷயம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எப்போ என்னை விட்டு போகணும்னு தெரியாது, இந்த வன்முறை எல்லாம் எப்போ நிக்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரத்துல திறமைகளை பாராட்டக்கூடிய ஒருத்தராகவும் லால் வந்து அவரு அந்த கேரக்டரா அவர் பண்ணியிருப்பாரு. துருவ் வந்து வேற சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு இருந்தப்போ கூட இவர் வந்து துருவுடைய அந்த கபடி விளையாடுற அந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய கபடி டீம்ல எடுத்துப்பாரு. வேற சாதிக்காரரு, அந்த சாதிக்கும் அவருக்கும் சண்டைன்னு தெரியும், இருந்தாலும் அவரை வந்து தன்னோட டீம்ல சேர்த்து விளையாட வைப்பாரு. இந்த சாதி எவ்வளவு மோசமானதுன்னா, ஒரு திறமையா ஆடக்கூடிய ஒரு கேரக்டரா துருவ் இருக்காரு. இவர் வந்து வேற சமூகத்துடைய தலைவர் கூட சேர்ந்து அந்த டீம்ல விளையாடிட்டு இருக்காரு. ஆனா இப்ப திடீர்னு வந்து லால வந்து அமீர் டீம் வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அப்ப துருவ் வந்து இவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து லால் டீம் அட்டாக் பண்ண வந்தவங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு போது எல்லாருமே துருவ சந்தேகப்படும் போது லால் மட்டும் துருவ சந்தேகப்பட மாட்டாரு. இனிமேல் நீ என்னை வந்து பார்க்க வேணாம், நீங்க இருந்தனா பிரச்சனை ஆயிடும் சொல்லி துருவ வந்து அனுப்பி விடுவாரு. அனுப்பி விட்டுட்டு இன்னொரு டைம் அவரை போய் சந்திப்பாரு. துருவ போய் சந்திக்கும் போது சொல்லுவாரு, இனி நீ என்னை வந்து பார்க்க வேணாம், உன் திறமையை நான் மதிக்கிறேன், ஆனால் நீ வந்து பெருசா வந்தா நான் உன்னை சந்தேகம் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டீம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு ஒரு சின்ன உதவி வந்து லால் பண்ணுவாரு. இது என்னன்னா, இவர் வந்து வேற சமூகம், துருவ் வந்து வேற சமூகம், 2 பேருக்குள்ளதான் பிரச்சனை. ஆனா லால் வந்து என்ன பண்ணுவாருன்னா துருவுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சோ அப்போ வந்து இந்த ஆதிக்க சிந்தனை இருக்கவங்களுக்கும் மனசுல கஷ்டம், சோகம், சிரிப்பு, வலி எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த வந்து வளர்த்திருக்காங்க, அந்த சாதி பெருமை பேசுற விஷயத்த வளர்த்திருக்காங்க. பெருமை என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அது வந்து ஒரு வெறியா மாறுது. அதுக்கப்புறமா துருவ் எப்படி தமிழ்நாட்டு டீம்ல விளையாடி அதுக்கப்புறமா நேஷனல் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கு அங்க நடக்கிற பாலிடிக்ஸ், அங்க இருந்து இன்டர்நேஷனல் கேம்ஸ் போறதுக்கு அங்க நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு எல்லா இடத்துலயுமே அடக்குமுறைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நமக்குள்ள கடத்துற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற படமா இருக்கு. அதுக்கப்புறமா அமீருக்கும் லாலுக்கும் நடக்கிற சண்டையில 2 பேரும் செத்துடுறாங்க. அதாவது வன்முறை எடுத்தவங்க வன்முறையால தான் அழிவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. இதுல வந்து துருவோட கையெல்லாம் உடைக்கப்படுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா தமிழ்நாடு டீம்ல இடம் பிடிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அப்புறம் அதை தாண்டி வந்து நேஷனல் கேம் விளையாடுறாரு. கபடியில நேஷனல் கேம்ல தாண்டி இன்டர்நேஷனல் கேமுக்கும் போறாரு. அதுக்குள்ள ஒரு டீமுக்குள்ள இடம் பிடிக்கிறதுல எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும். ஒரு கிரிக்கெட் டீமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விளையாட்டு டீமுகளை நேஷனல் கேம் இன்டர்நேஷனல் கேம்லாம் போனோம்னா அங்க ஒரு மேல்தரப்பு அரசியல் இருக்கும்ல. இப்போ எப்படி ஊருக்குள்ள வந்து சாதி அரசியல் இருக்கும், அதே மாதிரி பணக்காரங்க ஏழை அரசியல் இருக்கும், அதிகாரம் படுத்தவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் அரசியல் இருக்கும். அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி உடைச்சி இன்டர்நேஷனல் கேம்குள்ள போய் அந்த இன்டர்நேஷனல் கேம்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடுற மாதிரி ஒரு சீன் அமைஞ்சு அதுல வந்து துருவ் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் பிடிக்கிறாரு. இடம் பிடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில ஒரு சின்ன ஒரு டைலாகோட முடியும் படம். என்னன்னா வந்து பாகிஸ்தான் கூட விளையாடணும், கடைசி ரைடு. அந்த ரைட்ல வந்து 3 பாயிண்ட் எடுக்கணும். கேப்டன் இருக்காரு, துருவ் இருக்காரு. இதுல வந்து கேப்டன் வந்து ஏற்கனவே நிறைய அவார்ட்லாம் வாங்கின ஒருத்தர். ஆனா அவர் வந்து துருவுக்கு விட்டு கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த கோச் வந்து கேப்டன் கிட்ட சொல்றாரு, நீ போக வேண்டியது தானே, நீ ஏன் அவனை அனுப்புற அப்படின்ட்டு. அப்போ வந்து கேப்டன் வந்து அந்த கோச் கிட்ட சொல்றாரு, எனக்கு வந்து பாகிஸ்தான்ல ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி மட்டும் தான் இருக்கு, துருவுக்கு மட்டும்தான் இந்த சமூகத்தை ஜெயிக்கணும்னு வெறி இருக்கு, உன்னை என்ன அந்த டீமை எல்லாரையுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அவனால் மட்டும் தான் சரியா விளையாட முடியும். அதுக்கப்புறமா துருவ் அந்த ஃபைனல் ரைடு வந்து அந்த கபடியில அந்த இன்டர்நேஷனல் கேம் பாகிஸ்தான் கூட எதிராக அந்த கேம் விளையாடி முடிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறமா சொந்த ஊருக்கு வரும்போது அந்த ஒட்டுமொத்த அந்த ஊருமே எப்படி கொண்டாடுது, சாதி சமூகம் அப்படின்னு பார்க்காம, அந்த சாதிய பார்வையில பார்க்காம வெற்றி வந்து ஒருத்தரை வந்து சாதி சமூகத்துக்குலாம் அப்பாற்பட்டு ஒருத்தரை வைக்குது அப்படின்றதையும். அதாவது மாரி செல்வராஜ் இந்த பைசன் படம் பேசக்கூடிய அரசியல் என்னன்னா, பிறப்பால் ஒருத்தன் வந்து உயர்ந்தவன் ஆக முடியாது. நான் இந்த சாதியில பிறந்துட்டேன் அதனால நான் பெரிய ஆள், இந்த மதத்துல பிறந்துட்டேன் அதனால நான் பெரிய ஆள், இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன் அதனால நான் பெரிய ஆள். அப்படி இல்லை. வளர்ச்சி இல்ல உயர்வு தாழ்வு அப்படின்றது உங்களுடைய அறிவுபூர்வமா இல்ல நீங்க பண்ற சாதனைகள் இருந்துதான் நீ பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்றத பேசக்கூடிய ஒரு சமூக அரசியல் படமா இந்த படம் இருக்கு. மனிதத்தை பேசக்கூடிய படமா இருக்கு. சாதிய முரண்கள்லாம்
கலைஞ்சி எல்லாரும் மனிதர்களா மாறணும், மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை பேசக்கூடிய ஒரு படமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.